நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திகள் அனைத்தையும் இந்த அரை மணி நேரத்தில் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அதுதான் இந்த செய்தியின் சிறப்பம்சம். தற்போது 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது கிரிஷ். இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு, பேச அனுமதி மறுத்ததாக சட்டசபையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. மேகதாதுவில் அணை கட்டும் விவகாரம், தமிழகத்திற்கு பதிலடியாக பிரதமரை சந்திக்க கர்நாடக கட்சிகள் முடிவு. யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த வேட்பாளர் புகைப்படம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இடம்பெறச் செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. அதிவேகமாக வாகனத்தை ஓட்டி உயிரிழப்பை ஏற்படுத்தினால் கடும் தண்டனை, சட்ட திருத்தம் கொண்டுவர நாடாளுமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் யோசனை. திருவாரூர் பல்கலைக்கழக கட்டட விபத்தில் பலியானோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். சட்டசபை விவாதத்தில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருவாரூர் கட்டிட விபத்து தொடர்பாக திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த விபத்து தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். இந்த விபத்தில் பலியான 2 ஒடிசா மாநிலத்தையும் 1 உத்தரப்பிரதேச மாநிலத்தையும் சேர்ந்தவராவர். 2 தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த விபத்தில் இறந்த 5 பேரின் குடும்பங்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டுவர முற்பட்டனர். இதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்ததால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு குடிநீர் தட்டுப்பாடு உருவாகி இருக்கிறது. ரேஷன் கடைகளில் பருப்பு கடத்தல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் அரசு அதிகாரி திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த வேளாண்மை துறையினுடைய பொறியாளர் முத்துக்குமாரசாமி தற்கொலை செய்து கொண்ட மர்மம், இது குறித்து நாங்கள் உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் மட்டுமல்ல எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அது குறித்தும் நாங்கள் எழுதி தந்திருக்கிறோம். இன்று வேளாண் பொறியாளர் முத்துக்குமாரசாமி கொலை சம்பந்தமாக நாங்கள் கொடுத்திருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அரசாங்கத்தின் பதிலும் வேண்டும். இது குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். எங்களுக்கு மைக்கும் தரவில்லை, பேசுவதற்கு அனுமதியும் தரவில்லை. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்க விதிக்கப்பட்டுள்ள தடையை கண்டித்து தேமுதிக உறுப்பினர்கள் இன்று பேரவை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் மக்கள் பிரச்சினைகளை பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். அப்போது அங்கு வந்த தேமுதிக தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்களை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் தேமுதிக எம்எல்ஏக்கள் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு செஞ்ச தவறுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்ல, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த மக்களை இவங்க தப்பா சொல்றாங்க. அந்த ஓட்டு போட்ட மக்களை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சபாநாயகர் அசிங்கப்படுத்துறாரு. ஓட்டு போடுற மக்களை அசிங்கப்படுத்துறாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அசிங்கப்படுத்தல. அவங்க சார்பா மக்கள் சார்பாக நிற்கிறாங்க. இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத ஒண்ணுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. தேமுதிக உறுப்பினர்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அவர்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகனும் வலியுறுத்தினார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.
கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்க தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று பேசிய முதல்வர் பன்னீர்செல்வம், வழக்கத்தை விட இந்த ஆண்டு 2% பருவமழை குறைவாக பதிவான காரணத்தால் 8 மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். இதனை தடுக்க வேலூர் மாவட்டத்திற்கு 20 கோடி ரூபாயும், திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு 10 கோடியும், காஞ்சிபுரம், திருச்சி, விருதுநகர், மதுரையில் தலா 5 கோடியும், பெரம்பலூருக்கு 3 கோடியும், அரியலூருக்கு 2 கோடியும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். எஞ்சியுள்ள 23 மாவட்டங்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நிலம் கையகப்படுத்தும் மசோதாவிற்கு அதிமுக ஆதரவளித்தது ஏன் என்பது பற்றி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இன்று விளக்கமளித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் பாலகிருஷ்ணன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம், மாநில அரசுகள் விரும்பினால் நிலம் கையக சட்டத்தை அமல்படுத்திக் கொள்ளலாம் என பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மசோதாவில் குறிப்பிட்டுள்ளதாக கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கு, தமிழக மக்களுக்கு எவை நன்மை பயக்கக்கூடியதோ அவற்றை மட்டுமே ஆதரிப்பது என்பதும், தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிரானவைகளை எதிர்ப்பும் என்பதும் தான் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டது. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக கட்டட விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக கட்டுமான பணியின் போது மேற்கூரை சரிந்து விழுந்ததில் 5 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர்களின் குடும்பத்திற்கு மத்திய மாநில அரசுகள் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அளிக்க வேண்டும் என்றும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு அவர்களின் பாதிப்பிற்கு ஏற்றவாறு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பாக அனைத்து கட்சி பிரமுகர்களுடன் பிரதமரை சந்திக்க கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகம் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. தமிழகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அணை கட்டுவதில் கர்நாடகம் உறுதியாக உள்ளது. இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் சித்தராமையா, மேகதாது அணை திட்டம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முறையிடுவதற்காக அனைத்து கட்சி குழுவை அழைத்து செல்ல திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். தேர்தலின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒட்டப்படும் சீட்டில் வேட்பாளரின் புகைப்படத்தையும் ஒட்ட தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. ஒரே பெயர்களை கொண்ட வேட்பாளர்களால் வாக்காளர்களுக்கு ஏற்படும் குழப்பத்தை தடுக்க தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்காக தேர்தல் நடத்தை விதிகளில் திருத்தங்களை கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வாக்காளர் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒட்டப்படும் சீட்டில் வேட்பாளரின் பெயர் சின்னத்துடன் இனி புகைப்படமும் ஒட்டப்படும். வரும் மே 1ஆம் தேதி முதல் இதனை நடைமுறைப்படுத்தவும் இனி வரும் தேர்தல்களில் அமல்படுத்தவும் தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. அதிவேகத்தில் அலட்சியமாக வாகனத்தை ஓட்டி உயிரிழப்பை ஏற்படுத்துபவர்களை தண்டிக்க கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று நாடாளுமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கியிருக்கிறது. பாலிவுட் நடிகர் சல்மான் மீதான வழக்கு பற்றி கருத்து தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம், நாடு முழுவதும் சாலை விபத்துகள் பெருகி வருவதற்கு கவலை தெரிவித்தது. இடையூறு ஏற்படும் வகையில் அதிவேகமாக அலட்சிய போக்குடன் வாகனத்தை இயக்கி உயிரிழப்பை ஏற்படுத்துபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக குற்றவாளிகளை தண்டிக்க கடுமையான சட்டங்களை இயற்றுமாறும் நாடாளுமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பனிப்பொழிவுக்கு பெயர் போன ஜம்மு காஷ்மீர் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஜீலம் நதியில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்து வருகின்றனர். பூஞ்ச் நதியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் சிக்கிய 9 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். நாங்கள் வசிக்கும் காலனி முழுவதிலும் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அனைத்து பொருட்களும் நீரில் மூழ்கிவிட்டன. இப்பகுதிக்கான மீட்பு பணியில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.
அம்மாநில முதலமைச்சர் முப்தி முகமது சையதுடன் தொலைபேசியில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் முப்தி முகமது சயீத் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எனது அரசு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளது. முதலில் காப்பீடு செய்தவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். அதிகபட்சமாக 10 லட்சமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 5 லட்சம் நிவாரணத் தொகை நிச்சயமாக வழங்கப்படும். வெள்ளத்தினால் ஏற்பட்டுள்ள சேத மதிப்பை கணக்கிட அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு சிறுபான்மை விவகாரத்துறை இணையமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வியுடன் இன்று காஷ்மீரில் ஆய்வு மேற்கொண்டது. இதனிடையே அடுத்த சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் டெல்லியில் நடைபெறும் நிலம் கையக மசோதாவிற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் ராகுல் காந்தி கடந்த 1 மாத காலமாக அரசியல் பணிகளுக்கு ஓய்வு விடுத்துள்ளார். அவர் எங்கிருக்கிறார், எப்போது திரும்புவார் என பல்வேறு யூகங்கள் வெளியாகி வந்த நிலையில் ராகுல் காந்தி வரும் மாதம் மீண்டும் டெல்லி திரும்புவது உறுதியாகியுள்ளது. நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை தொடர்ந்து எதிர்த்து வரும் காங்கிரஸ் கட்சி ஏப்ரல் 19ஆம் தேதி டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொள்வார் என அக்கட்சி அறிவித்துள்ளது. ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட சரக்கு கட்டண உயர்வு நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வருகிறது. கடந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு சரக்கு ரயில் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். இந்த கட்டண உயர்வு நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் 4000 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் ஈட்ட ரயில்வே இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதேபோல் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி ரயில் நிலைய நடைமேடை நுழைவுச்சீட்டு கட்டணம் 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாயாக அதிகரிக்க உள்ளது. நாட்டிற்காக பல்வேறு துறைகளில் சிறந்த பங்களிப்பை வழங்கியவர்களுக்கு குடியரசுத் தலைவர் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பத்ம விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு பிரணப் முகர்ஜி விருதுகளை வழங்கி கௌரவித்தார். மதன் மோகன் மால்வியாவிற்கு வழங்கப்பட்ட பாரத ரத்னா விருதினை அவரது குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் LK அத்வானி, பஞ்சாப் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் உள்ளிட்ட 9 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டன. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் N. கோபாலசுவாமி, பிரபல கர்நாடக பாடகி சுதா ரகுநாதன் உள்ளிட்ட 75 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும் குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி வழங்கினார். நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இனிவரும் செய்திகளில் ஈரோட்டில் பீடி நிறுவன காவலாளியை தாக்கி 7 லட்சம் ரூபாய் கொள்ளை, 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி பண்டல்கள் தீயில் எரிந்த நாசம். கன்னியாகுமரி புதுக்கடை அருகே பள்ளி வேன் கால்வாயில் கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் பலி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வரும் 10ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. 42 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 84 பிரதிநிதிகளும் அரசு தரப்பில் போக்குவரத்து மேலாண்மை இயக்குநர் பிரபாகர் ராவ், நிதித்துறை கூடுதல் செயலர் உமாநாத் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்ததாக போக்குவரத்து தொழிலாளர்கள் தெரிவித்தனர். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி நடைபெறும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். ஈரோட்டில் தனியார் பீடி நிறுவன காவலாளியை தாக்கிவிட்டு 7 லட்சம் ரூபாயை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். ஈரோடு வீரப்பஞ்சித்திரம் பகுதியில் தனியார் பீடி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் நிறுவனத்தின் சுற்றுச்சுவரில் ஏறி குதித்து காவலாளியை தாக்கியிருக்கின்றனர். காயமடைந்த காவலாளி மயக்கமடைந்துள்ளார். இதையடுத்து நிறுவனத்தின் பீரோவை உடைத்து அதிலிருந்து 7 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தினை கொள்ளையடித்துவிட்டு பீடி பண்டல்களுக்கும் தீ வைத்துள்ளனர். தீப்பிடித்து எரிவதை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர்.
இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 25 லட்சம் மதிப்பிலான பீடி பண்டல்கள் எரிந்து சாம்பலானதாக கூறப்படுகிறது. கேரள வனத்துறை கார் நிறுத்துமிடம் அமைப்பதற்கு எதிரான வழக்கில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் நியமித்துள்ள 2 குழு முல்லைப்பெரியாறு அணை பகுதியில் ஆய்வு நடத்தியது. முல்லைப்பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியான ஆனவச்சால் என்ற இடத்தில் கேரள வனத்துறை கார் நிறுத்துமிடம் அமைக்கும் பணியை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் துவங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள மாநிலம் தேக்கடியைச் சேர்ந்த ஆப்ரஹாம் தாமஸ் என்பவர் தொடர்ந்த வழக்கை தென்மண்டல பசுமை தீர்ப்பாய நீதிபதி சொக்கலிங்கம் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இதனிடையே கார் நிறுத்தம் குறித்து ஆய்வு நடத்த அமைக்கப்பட்ட 2 குழு ஆய்வு நடத்தியது. சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஸ்வர்ணம் சுப்பாராவ், தேசிய வனத்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரஸ்ட் சோமு சேகர் ஆகியோர் கொண்ட குழு ஆய்வு செய்தது. அதே நேரத்தில் முல்லைப்பெரியாறு அணைக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பு கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பான கேரள அரசின் மனுவுக்கு பதில் அளிக்க தமிழக அரசுக்கு 4 வார கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டனர். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். கோவையில் மதிமுகவின் மாவட்ட ஆட்சி நிர்வாக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தூத்துக்குடி மின் திட்டங்கள் 2 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் மின் பற்றாக்குறையை சரி செய்ய இந்த திட்டத்தை நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைகோ வேண்டுகோள் விடுத்தார். காவிரி பிரச்சினையை தீர்க்க காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு விரைந்து அமைக்க வேண்டும் என்றும் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். 4 தடுப்பணைகளை கட்டுவதற்கும் அவர்கள் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நீர் அதை ஒழுங்குபடுத்துகின்ற குழுமத்தையும் மத்திய அரசு அமைக்க வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் கர்நாடக அரசு இதற்கு மேல் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட விடாமல் தடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் மத்தியிலே ஆளுகிற நரேந்திர மோடி அரசுக்கு இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே பள்ளி வேன் கால்வாயில் கவிழ்ந்த விபத்தில் பள்ளி மாணவர் உட்பட 3 பேர் பலியாகினர். புதுக்கடை அருகே உள்ள வேங்கோடு பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளிக்கு மாணவர்களை அழைத்துச் சென்ற வேன் கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேன் ஓட்டுநர் ஜெனீஷ், கால்வாயில் குளித்துக் கொண்டிருந்த லதா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். வேனில் பயணம் செய்த பள்ளி குழந்தைகளில் 9 பேர் காயமடைந்தனர். மார்த்தாண்டம் மற்றும் குழித்துறை பகுதியில் உள்ள மருத்துவமனைகளில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3ஆம் வகுப்பு மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பள்ளி குழந்தைகள் சிகிச்சை பெற்று வரும் குழித்துறை அரசு மருத்துவமனையில் ஏராளமான பெற்றோர் குவிந்துள்ளனர். நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டம் ஏப்ரல் 4ஆம் தேதியுடன் காலாவதியாக உள்ள நிலையில் மத்திய அரசு அச்சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்க கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்திக் கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏப்ரல் 5ஆம் தேதியுடன் காலாவதியாக இருக்கும் நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக கூறியிருக்கிறார். பயிர்களுக்கு உரிய விலையின்மை, வறுமை போன்ற காரணங்களால் விவசாயிகள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் வாழ்வாதாரத்தை அடியோடு பறிக்கும் வகையில் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது மனிதாபிமான செயலா என்பதை மத்திய அரசு சிந்திக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயத்தை அடியோடு அழிக்கும் நிலம் கையகப்படுத்துதல் சட்ட திருத்தம் மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியாத சூழல் நிலவும் நிலையில் அதை வரிந்து கட்டிக்கொண்டு விவசாயிகள் மீது திணிப்பதை கைவிட்டுவிட்டு அது குறித்த அவசர சட்டம் தானாக காலாவதியாக மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொம்பன் திரைப்படத்தை வெளியிட தடை கோரிய வழக்கில் படத்தை பார்வையிட்டு அறிக்கையில் அளிக்க 10 பேர் கொண்ட குழுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் 2 பேர் தலைமையில் 10 பேர் கொண்ட குழு அமைத்து நாளை காலை படத்தை பார்த்து அறிக்கையினை மதுரை நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். திருச்சியில் விவசாய கடன்களை ரத்து செய்ய கோரி வங்கியை முற்றுகையிட்ட விவசாயிகள் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். திருச்சியில் நகைக்கடன் பெற்ற விவசாயிகள் அடகு வைக்கப்பட்டுள்ள நகைகளை ஏலம் விடக்கூடாது என்று வங்கி மேலாளரிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். விவசாயிகளின் கோரிக்கையை வங்கி மேலாளர் ஏற்க மறுத்ததை அடுத்து வங்கியின் முன்பு விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர்
போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்தனர். தலைவரை பார்த்தோம். அவர் ரீஜனல் மேனேஜரை போய் பாருங்க, லீட் பேங்க் மேனேஜரை பாருங்க. 6 மாசத்துக்கு உங்க நகை எல்லாம் ஏல விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா மேனேஜர் என்னால ஒண்ணும் பண்ண. இனிவரும் செய்திகளில் ஏற்றத்துடன் முடிவடைந்த பங்குச்சந்தைகள். சென்செக்ஸ் 517 புள்ளிகள் உயர்வு. ஐசிசியின் உலகக்கோப்பை கனவு அணியில் இந்திய வீரர்களுக்கு இடமில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தைகளின் விலை நிலவரத்தை பார்ப்போம். கடந்த வாரத்தில் ஏற்றத்தில் இருந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 152 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 2495 ரூபாய்க்கும், 1 சவரன் 19,960 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 210 ரூபாய் குறைந்து 26,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 20 காசுகள் குறைந்து 40 ரூபாய் 70 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 145 ரூபாய் குறைந்து 38,065 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய மற்றும் ஆசிய பங்குச்சந்தைகளின் ஏற்றம் இன்று இந்திய பங்குச்சந்தைகளில் எதிரொலித்தது. வர்த்தகத்தின் தொடக்கத்திலிருந்து ஏற்றத்துடன் தொடங்கிய மும்பை பங்குச்சந்தை குறிட்டன் சென்செக்ஸ் 28,000 புள்ளிகளையும், தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 8,500 புள்ளிகளையும் தொட்டன. வர்த்தகத்தின் முடிவில் சென்செக்ஸ் 517 புள்ளிகள் ஏற்றம் கண்டு 27,975 புள்ளிகளில் நிலை பெற்றது. நிப்டி 150 புள்ளிகள் உயர்ந்து 8,492 புள்ளிகளில் நிறைவு பெற்றது. உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ள ஏமனில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க 2 கப்பல்களை மத்திய அரசு அனுப்பியிருக்கிறது. ஏமனில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் போர் பகுதியில் 4000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சிக்கியிருக்கின்றனர். அவர்களை பத்திரமாக மீட்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மீட்பு பணிகளுக்காக 2 விமானங்கள் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் லட்சத்தீவிலிருந்து 2 பயணிகள் கப்பல்களும் ஏமன் விரைந்துள்ளன. 150 பேர் கொண்ட மருத்துவ குழுவும் அந்த கப்பல்களில் சென்றுள்ளது. இதன் மூலம் 1200 பேர் தாயகம் கொண்டுவரப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி கிடைப்பதை தடுக்க சில கட்சிகள் முயற்சிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் செய்தி தொடர்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யும் முயற்சியை இலங்கை தமிழரசு கட்சியில் உள்ள சிலர் எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த எதிர் கட்சி தலைமை பதவியை எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்றது. ஆனாலும் கூட தமிழர்களுக்கு இது போகக்கூடாது என்பது காரணத்தால் பல்வேறுபட்ட சிறிய எதிர்கட்சிகள் இணைந்து விமல் வீரவன்ச, தினேஷ் குணவர்த்தன, வாசுதேவ நாணயக்கார இப்படியானோர் இணைந்து அவர்கள் 14க்கும் மேற்பட்ட ஆசனங்களை அவர்கள் காட்டுவார்களாக இருந்தால் சில சமயம் இதனை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளலாம். அது பாராளுமன்ற சட்டத்திட்டங்கள், பாராளுமன்ற நடைமுறைகளுக்கு முரணாக இருந்தாலும் இங்கே ஒன்றை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னவென்றால், தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதில் பல அமைப்புகள், பல கட்சிகள். சர்வதேச கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ள உலகக்கோப்பை அணியில் இந்திய வீரர்கள் யாரும் இடம்பெறவில்லை. 11வது உலகக்கோப்பை தொடர் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் நடைபெற்றது. போட்டி முடிந்த நிலையில் அனைத்து அணிகளின் வீரர்களையும் உள்ளடக்கிய உலகக்கோப்பை அணியை சர்வதேச கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ளது. 12 வீரர்கள் அடங்கிய அந்த அணியின் கேப்டனாக நியூசிலாந்து அணித்தலைவர் பிராண்டன் மெக்கலம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மார்டின் கப்தல், கோரி ஆண்டர்சன், டேனியல் வெட்டோரி, ட்ரான் பவுலட் உள்ளிட்ட நியூசிலாந்து வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இலங்கை அணியைச் சேர்ந்த குமார சங்கக்காரா, தென்னாப்பிரிக்காவின் டிவில்லியர்ஸ், மோனே மோக்கல் ஆகியோருக்கு இடம் கிடைத்துள்ளது. ஸ்டீவ் ஸ்மித், கிளென் மேக்ஸ்வெல், மிச்சல் ஸ்டார்க் ஆகிய ஆஸ்திரேலிய வீரர்கள் இடம்பெற்றுள்ள இந்த அணியில் 12வது வீரராக ஜிம்பாப்வே அணியின் முன்னாள் வீரர் பிரெண்டன் டெய்லர் சேர்க்கப்பட்டுள்ளார். அரையிறுதி வரை முன்னேறிய இந்திய அணி வீரர்கள் யாருக்கும் இந்த அணியில் இடம் கிடைக்கவில்லை. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுற்றது. மேலும் பல்வேறு தகவல்களையும் செய்திகளையும் அறிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் செய்திகளை தொடர்ந்து பாருங்கள்.